அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று கதையோடு ஓவியம் வரைவோம் என்ற தலைப்பில் வரையக்கூடிய ஓவியம் என்னவென்றால் ஜல்லிக்கட்டு காளையும் அதனை அடக்கும் தமிழ் வீரனும். வாருங்கள், ஜல்லிக்கட்டின் வரலாற்றையும் அதனை வரைவது எப்படி என்றும் பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் பல நூற்றாண்டுகளை தாண்டி நிற்கும் என் தமிழினத்தின் அடையாளம். ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களில் தொன்மை குடிகளான ஆயர்களின் மரபு வழி குல விளையாட்டுகளில் ஒன்றாகும். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். மாட்டை மனிதர்கள் அடக்குவது அல்லது கொம்பை பிடித்து வீழ்த்துவதுதான் விளையாட்டு. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படும் இவ்விளையாட்டு கோணார்கள் எனப்படும் ஆயர்கள் அதிகம் வாழும் இடங்களில் அப்போது கொண்டாடப்பட்டது. இப்போது மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ்பெற்று காணப்படுகிறது. தென் தமிழகம் மற்றும் வட தமிழகங்களில் இன்றளவும் ஏறு தழுவுதல் நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு தற்போதைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுகிறது. மதுரை அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் வாடி வாசல் வழியாக வெளியேறும் காளைகளை இளைஞர்கள் விரட்டி சென்று அதன் திமில் மீது தொங்கியபடி குறிப்பிட்டு தூரம் சென்று காளையை அடக்குகிறார்கள். வட தமிழகத்தில் வடம் மஞ்சு விரட்டு என்ற பெயரில் 20 அடி நீளக்கயிற்றால் காளையை கட்டி இருபுறமும் காளையை ஆண்கள் இழுத்து பிடிக்க ஒரு சிலர் மட்டும் அதன் முன்னே நின்று கொம்பில் உள்ள பரிசு பணத்தை எடுக்க முயல்கிறார்கள். ஆனால் பண்டைய காலத்தில் இத்தகைய முறைகள் இல்லை. ஆயர்களின் திருமணத்தில் கலந்து கொண்டு ஏறு தழுவுதல் தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் ஒரே விதமாகவே நடந்துள்ளது. இதனை பண்டைய தமிழ் நூல்கள் ஏறு தழுவுதலை பற்றி கூறியுள்ளது. அக்காலத்தில் மண் அசையா சொத்தாக இருந்தது மற்றும் மாடு அசையும் சொத்தாகவும் பெரும் செல்வமாகவும் கருதப்பட்டது. எதிரின் இடத்தில் புகுந்து மாட்டு மந்தையை, அதாவது ஆணிரைகளை கவர்வதே அந்த காலத்தில் ஒரு யுத்த தந்திரமாக பின்பற்றப்பட்டது. ஆணிரை கவர்வோரும் அதை மீட்போரும் காளைகளை அடக்க வேண்டியது கட்டாயமாக என்பதனால் ஆணிரைகளை கள்வர்களும் அரண்மனை வீரர்களாக மறவர்களும் அக்கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். முல்லை நிலத்தவரை தவிர வேறு எந்த நிலத்தவரும் ஏறு தழுவியதாக எந்த செய்தியும் இலக்கியத்தில் இல்லை என்றாலும் இது தமிழர்களின் பண்பாடாகவே அறியப்பட்டுள்ளது. ஸ்பெயின் போன்ற வெளிநாடுகளில் உலகின் சில நாடுகளிலும் எருது அடக்கும் விழாக்கள் நடக்கின்றன. ஆனால் அவை விளையாட்டாகவே நடக்கிறது. கலாச்சாரத்தின் அல்லது வாழ்வியலின் வெளிப்பாடாக விளங்கவில்லை. ஏறு தழுவுதல் வீரனுடைய ஏறு முல்லை நிலத்தில் வளமான புல்லுண்டு அதனை வயிறார மேய்ந்து மாடுகள் அழகிய மேனி பெற்று விளங்குகின்றது. மாடுகளில் ஆண்மையுடையது எருது. அதனை ஏறு என்றும் காளை என்றும் கூறுவர். வீரனுடைய ஏறுகள் கடும் புலியையும் நேரக நின்று தாக்கும். வலிய கொம்புகளால் அதன் உடலை பீறிக்கொள்ளும். இத்தன்மையை வாய்ந்த எருதுகளை கொள்ளேறும் என்று கூறுவர். மஞ்சன திரண்ட மேனி வாய்ந்த மாக்காளைகளை கண்டு தமிழ் இளைஞர் அஞ்சுவதில்லை. அவற்றின் கொட்டத்தை அடக்க மார்த்தட்டி நிற்பர். ஏறுகொள் என்பது அவருக்கு தகுந்த வீர விளையாட்டு. அக்காட்சி நிகழும் களத்தில் சுற்றி ஆட வரும் பெண்களும் ஆர்வத்தோடு நின்று கண்டு களிப்பர். ஏறுகளுடன் போராடுவதற்கு மிடுக்குடைய இளைஞர்கள் ஆடையை இறுக்கி கட்டி முறுக்காக நிற்பர். அப்போது முரசு அதிரும், பம்பை முழங்கும். கொழுமையுற்ற காளைகள் தொழுவிலிருந்து ஒவ்வொன்றாக வெளிப்படும். களத்திலுள்ள கோட்டத்தை கண்டு கனைந்து ஓடி வரும் ஒரு காளை, களைந்து பாயும் ஒரு காளை, தலை நிமிர்ந்து திமிழ் அசைந்து எதிரியின் வரவு நோக்கி நிற்கும் ஒரு காளை. அவற்றின் மீது மண்டுவர் ஆயர்குல மைந்தர் கொம்பிலே உள்ள காளையின் தெம்பு என்றறிந்து அதனை குறிகொண்டு செல்வர் பலர். வசமாக பிடி கிடைத்தால் விசையடங்கும், வீறு ஒடுங்கும், ஏறு சோர்ந்து விழும். புலிக்குளம் காளை, அதாவது
புலிக்குளம் என்னும் ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு என்று பிரத்யேகமாக வளர்க்கப்படும் காளை இனம் புலிக்குளம். இது காங்கேயன் காளைகளை விடவும் மிகவும் ஆக்ரோஷமானது. புலிக்குளம் காளைகளை பாரம்பரிய கால்நடை வளர்ப்பாளர்கள் கோணார்கள் வளர்த்து வருகின்றனர். உலகளவில் இந்திய நாட்டின் பசுக்களின் பாலே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டுள்ளதாகவும் அறியப்பட்டுள்ளது. அதிலும் புலிக்குளம் இன பசுக்களின் பாலே சிறந்தது என்றும் விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக தமிழர்கள் ஜல்லிக்கட்டு என்ற ஏறு தழுவுதலை தொன்று தொட்டு தம்முடைய வாழ்நாளில் மிக பெரும் பண்பாடாக கடைபிடித்து வருகின்றன. முக்கியமாக ஜல்லிக்கட்டு காளைகளை தன்னுடைய வீட்டில் ஒரு மகனாகவே பார்த்து வளர்த்து வருகின்றனர் தம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்ததொரு காணொளியில் கவிதையோடு அல்லது கதை ஓவியத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காணொளியில் ஏதாவது பிழைகள் இருந்தால் மன்னித்தருள வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டிகளில் பதிவிட வேண்டும். நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு லைக்குகளும் எங்களை இன்னும் உத்வேகப்படுத்தும். நன்றி. மேலும் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.